இன்னைக்கு வீடியோவில் ஃபைவரில் இந்த மாதிரி கஸ்டம் ஆஃபர் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஹாய், ஐ எம் குமரவேல். நம்மளோட சேனலில் ஆன்லைனில் மணி எப்படி ஏர்ன் பண்ணுறது அப்படின்ற டாப்பிக்கில் நிறைய வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். இந்த வீடியோலாம் நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு இமீடியட்டாக வரும். சரி, வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். உங்களோட fiverr.com வெப்சைட்டுக்குள்ளே வந்துருங்க. வந்துட்டு மெசேஜஸ்ன்னு இருக்கு இல்லைங்களா? இப்போ யாராவது உங்களுக்கு மெசேஜ் பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்கா அப்போ தான் நீங்கள் வந்து உங்களுக்கு கஸ்டம் ஆஃபர் சென்ட் பண்ண முடியும். ஸோ அதுக்காக மெசேஜ் கிளிக் பண்ணிக்கிறேன். நான் மெசேஜில் இன்பாக்ஸில் போயிட்டு ஆல் இன்பாக்ஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கஸ்டமர் வந்து என்கிட்ட ஒரு ரெக்வஸ்ட் ஒன்று அனுப்பிச்சிருக்காங்க. அவங்களோட வெப்சைட் ஏதோ கொஞ்சம் லோடிங் ஸ்பீட் இஷ்யூ இருக்குது, ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு அவங்களோட வெப்சைட் லிங்க் கேட்டிருந்தா அவங்க கொடுத்துருக்காங்க. அதை செக் பண்ணிட்டேன். இது வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஸோ அதனால் இவங்களுக்கு வந்து இப்போ நான் வந்து ஒரு கஸ்டம் ஆஃபர் வந்து நான் சென்ட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு கிரியேட் அண்ட் ஆஃபர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள்கிட்ட இருக்கிற கிக் எல்லாமே வந்து இங்கே லிஸ்ட் ஆகும். அதில் வந்து இந்த சர்வீஸ்க்கு வந்து எது கரெக்டான ஒரு கிக்கோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணீங்க அப்படின்னாக்கா இங்கே வந்து பேமெண்ட் ஆப்ஷன் வந்து 2 டைப்பில் கேட்கும். ஒன்று வந்து சிங்கிள் பேமெண்ட்டு, இன்னொன்று வந்து மைல் ஸ்டோன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. சிங்கிள் பேமெண்ட்னாக்கா நீங்கள் ஒரே டைமில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் $100 நீங்கள் சார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா ஒரே ஷார்ட்டாக வந்து அமௌண்ட் வந்து நீங்கள் வாங்கிக்கிறது தான் சிங்கிள் பேமெண்ட்டு. மைல் ஸ்டோன் அப்படின்னாக்கா இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்கள்கிட்ட வந்து ஒரு 100 சோஷியல் மீடியா போஸ்ட் வந்து கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி உங்களை கேட்குறாங்க அப்படின்னும்போது நீங்கள் வந்து அதுக்கு மைல் ஸ்டோனாக பண்ணிக்கலாம். இப்போ ஒரு வேளை கிளைண்ட் வந்து ஒட்டுக்கா அமௌண்ட் கொடுக்கறதுக்கு அவங்க ரெடியாக இல்லை அப்படின்னும்போது நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு 20 போஸ்ட் கிரியேட் பண்ணி முடித்தோடனே ஒரு 30% அமௌண்ட்டு, மறுபடியும் அடுத்து இன்னொரு 20க்கு அப்புறம் இன்னொரு 30%, மீதி வந்து ஃபைனலாக டெலிவரி பண்ணும்போது மீதி அமௌண்ட், அந்த மாதிரி மைல் ஸ்டோன் மாதிரி செட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ மைல் ஸ்டோனை சும்மா நான் உங்களுக்கு கிளிக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ மைல் ஸ்டோன்னாக்கா ஃபஸ்ட்டு பாருங்கள் உங்களுக்கு காட்டுது. ஃபஸ்ட்டு மைல் ஸ்டோனு, அந்த மைல் ஸ்டோனுக்கு ஏதோ ஒரு நேம் கொடுத்துக்கலாம். அந்த மைல் ஸ்டோனுக்கு எத்தனை ரிவிஷன், அந்த இது எத்தனை நாளாக நீங்கள் டெலிவரி பண்ணுவீங்க, எவ்வளோ ப்ரைஸு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் ஒரு $100 நீங்கள் சார்ஜ் பண்ண போகிறீங்க அப்படின்னாக்கா இங்கே ஃபஸ்ட்டு மைல் ஸ்டோனில் ஒரு 30, செகண்ட் மைல் ஸ்டோனில் ஒரு 30, அடுத்ததில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 60, அந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். 40 அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு நான் வந்து சிங்கிள் பேமெண்ட்டில் தான் போக போகிறேன். அதனால் வந்துட்டு இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் கிளிக் பண்ணுறேன். ஸோ இந்த இதை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். சிங்கிள் பேமெண்ட்டில் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வெப்சைட் நான் ஆல்ரெடி செக் பண்ணிட்டேன். ஸோ அதனால் நான் உங்களுக்கு சொல்கிறேங்க. இப்போ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆட் பண்ணிட்டேன். ஐ ஹேவ் செக்டு யுவர் வெப்சைட் லோடிங் ஸ்பீட் இஷ்யூ, இட்ஸ் பாசிபிள் டு ஃபிக்ஸ், ப்ளீஸ் ப்ரொவைட் யுவர் வெப்சைட் லாகின் க்ரெடென்ஷியல் இங்கே நான் டிஸ்கிரிப்ஷனில் இங்கே ஆட் பண்ணிட்டேன். அடுத்து ரிவிஷன் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நீங்கள் வந்து இப்போ ஒரு வேளை நீங்கள் நியூ செல்லராக இருக்கீங்க அப்படின்னாக்கா கொஞ்சம் அதிகமாகவே கொடுங்க. அட்லீஸ்ட் ஒரு 10 அந்த மாதிரி கொடுங்க. நான் வந்து இவருக்கு வந்து 2 ரிவிஷன் மட்டும் கொடுக்குறேன். டெலிவரி டைம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் 7 days அவர்கிட்ட ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். நான் 7 days போட்டுக்கிறேன். ப்ரைஸ் வந்து $100 நான் போட்டுக்கிறேன். இதுக்கு 7 days தேவையில்லை. நான் சேஃபர் சைடுக்கு 7 days நான் போட்டுக்கிறேன் எப்பயுமே. இது வந்து என்னன்னாக்கா அடுத்து ஆஃபர் எக்ஸ்பயர்ஸ் இன் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா? இப்போ இதை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னாக்கா ஒரு வேளை எக்ஸாம்பிளுக்கு இந்த ஒரு பர்டிகுலராக நான் உங்களுக்கு இப்போ சென்ட் பண்ணுற ஆஃபர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1 டேவில் வந்து எக்ஸ்பயர் ஆகிடும். அவர் வந்து இன்னைக்குள்ளே இந்த ஆஃபர் பர்ச்சேஸ் பண்ணாருனாக்கா இந்த அமௌண்ட்டில் பர்ச்சேஸ் பண்ணலாம். நாளைக்கு வந்து இந்த ஆஃபர் வந்து அவருக்கு விசிபிளாக இருக்காது. ஸோ அதனால் அது இப்படி வேணால் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு எனக்கு அது தேவையில்லாதனால அன்டிக் பண்ணிடுறேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரெக்வெஸ்ட் ஃபார் ரெக்குயர்மெண்ட்ஸ் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா? ஸோ இப்போ இந்த வெப்சைட்டுக்கு அதுதான் நாங்கள் கேட்டிருக்கோம் இல்லைங்களா, ப்ளீஸ் ப்ரொவைட் ஒரு வெப்சைட் லாகின் க்ரெடென்ஷியல். ஸோ அதுதான் நாங்கள் கேட்டிருக்கேன். ஸோ அதனால் அது அதுவும் அப்படி இருக்கட்டும். அடுத்து சென்ட் ஆஃபர் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் கிளிக் பண்ணி முடிச்சோன்னா பார்த்தீங்க அப்படின்னாக்கா இங்கே பாருங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு வந்துடும். இந்த மாதிரி அவங்களுக்கும் வந்து வந்துடும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா பையருக்கு எப்படி ஷோ ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நமக்கு வந்து வித்ட்ரா ஆஃபர்னு காட்டுது இல்லைங்களா, அந்த மாதிரி உங்களுக்கு அக்செப்ட் ஆஃபர்னு காட்டும். அவங்க ஒன்ஸ் ஆஃபர் அக்செப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னாக்கா இந்த டாஸ்க் வந்து உங்களுக்கு டாஸ்க் டைம் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். இந்த 7 days டெலிவரி இருக்குங்களா, அது வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஒருவேளை நீங்கள் வந்து இப்போது இதில் ஏதாவது கிக்கில் ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா இங்கே வந்து வித்ட்ரா ஆஃபர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாருங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னாக்கா ஆஃபர் வந்து வித்ட்ரா ஆகிடும் உங்களுக்கு. பாருங்கள், நான் பண்ணோன்னே பாருங்கள் ஆஃபர் வித்ட்ரான் அப்படின்னு வந்துருச்சு. ஸோ இப்போ இந்த ஆஃபர் வந்து அவங்களுக்கு வந்து விசிபிளாக தெரியாது. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ஒரு கஸ்டம் ஆஃபர் வந்து கிரியேட் பண்ணி பையருக்கு வந்து நீங்கள் சென்ட் பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸோ இல்லை உங்களுக்கு ஏதாவது சஜஷன் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வீடியோ லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.